Hello students, இப்போ இந்த கிளாஸில் நம்ம இந்த சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அதில் எக்ஸசைஸ் 2.6ல் 5th கொஷின் பார்க்கலாம். இந்த 5th கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பின்வரும் சமன்பாடுகளில் z = x + iy இன் நியமப்பாதையை கார்ட்டீசியன் வடிவில் காண்க. அப்போ அவங்க என்ன ஃபார்மில் கொடுத்துருக்காங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அப்போ அதே z அப்படிங்கிற அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய லோக்கஸை நியமப்பாதையை அவங்க வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் கொடுத்துட்டு நம்மளை என்ன கேட்குறாங்க, கார்ட்டீசியன் ஃபார்மில் கேட்குறாங்க. அப்போ காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்லேருந்து கார்ட்டீசியன் ஃபார்ம் மாற்றணுன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் உள்ள அந்த ஈக்குவேஷனில் z பதிலாக x + iy அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதை கொடுத்த கண்டிஷன் படி அப்படியே சுருக்கிக்கிட்டே வாங்க. அப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், கார்ட்டீசியன் ஃபார்ம் கிடைச்சிரும். இப்போ இதில் இந்த ஃபஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் ஆஃப் z - 4 = 16. இப்போ என்ன செய்யணும், இது காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம், இதுலேருந்து நம்ம என்ன கொண்டு வரணும், கார்ட்டீசியன் ஃபார்ம் கொண்டு வரணும். அதுக்காக என்ன செய்ய போகிறோம், z-க்கு பதிலாக அந்த வேல்யூ z + x + iy அப்படிங்கிறத இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும், தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் z பதிலாக x + iy. அப்புறம் இந்த -4 = 16. இப்போ முதல்ல இதை என்ன செய்வோம், செவ்வக வடிவத்தில் ரெக்டாங்குலர் ஃபார்மில் எழுதுங்க. அப்போ ரியல் பார்ட்லாம் ஒன்றாவும் இமேஜினரி பார்ட் தனியாக எழுதுங்க. அப்போ என்ன ஆகும், தட் இஸ் x - 4 இது ரியல் பார்ட் ப்ளஸ் iy அப்படிங்கிறது இமேஜினரி பார்ட் = 16. அப்போ இதோடைய மாடுலஸ் அப்படின்னா என்ன செய்வோம், ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அப்போது ரூட் நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு சைடும் ஸ்கொயர் எடுத்துடலாம். அப்போ ஸ்கொயர் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும், தட் இஸ் இதோடைய ஸ்கொயர் = 16 ஸ்கொயர். இப்போ இதுக்கு ஸ்கொயர் எடுத்திங்கன்னா அந்த ரூட் கேன்சல் ஆகி x - 4 த ஹோல் ஸ்கொயர், அதாவது ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் y அதுக்கு ஸ்கொயர், இதுதான் மாடுலஸ் ஸ்கொயர். அப்போது மாடுலஸ் ஆஃப் z த ஹோல் ஸ்கொயர் = ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், தட் இஸ் = 16 ஸ்கொயர். அப்போ 16 ஸ்கொயர் எடுத்திங்கன்னா 256. இப்போ இதை விரிச்சு எழுதுங்க, இது a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம். அப்போது a² + b² - 2ab. இப்போ a ஸ்கொயர்னா x ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னா 4 ஸ்கொயர் 16 மைனஸ் 2abனா 2 × x × 4 4 × 2 8 8x ப்ளஸ் இந்த y ஸ்கொயர் = 256. இப்போ என்ன செய்யலாம், எல்லாத்தையும் ஒரு சைடு எழுதுனீங்கன்னா இது x ஸ்கொயர், ஃபஸ்ட் x ஸ்கொயர், அடுத்து y ஸ்கொயர் டேம் ப்ளஸ் y ஸ்கொயர், அடுத்து x டேம் மைனஸ் 8x, அடுத்து கான்ஸ்டன்ட் டேம். இப்போ இது 256 இங்கே இருந்தால் -256, ஏற்கனவே ஒரு ப்ளஸ் 16 இருக்குது. அப்போது ரெண்டையும் கூட்டிங்கன்னா அதாவது ப்ளஸ் 16 மைனஸ் 256. அப்போ இதில் பெரிய நம்பர் மைனஸ் = என்ன ஆயிரும், 0. ஏன்னா இந்த வேல்யூ இங்கே வந்துச்சுன்னா இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் 0. இப்போ இது ரெண்டையும் சிம்பிளை பண்ணிடுங்க. அப்போது x² ப்ளஸ் y ஸ்கொயர் மைனஸ் 8x. அப்போ பெரிய நம்பர் மைனஸ், அதனால் மைனஸ் 256லேருந்து 16 கழிச்சிங்கன்னா 240 = 0. இப்போ இதுதான் இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்முடைய கார்ட்டீசியன் ஃபார்ம். அப்போ இந்த z = x + iy இன் நியமப்பாதையை கார்ட்டீசியன் வடிவத்தில் மாற்றினோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும், x² + y² - 8x - 240 = 0. சரி, அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ இதில் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மாடுலஸ் ஆஃப் z - 4 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z - 1 த ஹோல் ஸ்கொயர் = 16. இப்போ இங்கே என்ன செய்ய போகிறோம், z பதிலாக x + iy அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ என்ன ஆகும், தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் z பதிலாக x + iy - 4 த ஹோல் ஸ்கொயர் இஸ் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z பதிலாக x + iy - 1 த ஹோல் ஸ்கொயர் = 16. இப்போ இந்த மாடுலஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், அந்த ரூட் ஃபார்ம் கேன்சல் ஆயிடும். ஏன்னா மாடுலஸ் ஆஃப் z = √(x² + y²). அப்போ முதல்ல இது என்ன செய்வோம், இந்த ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் தனியாக பிரித்து எழுதிடுவோம். அதாவது a + ib x + iy ஃபார்முக்கு மாற்றுவோம். அப்போ மாடுலஸ் ஆஃப் இல்லை ரியல் பார்ட் என்னது, x - 4 இது ரியல் பார்ட் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ப்ளஸ் iy த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப், இப்போ இதில் ரியல் பார்ட் x - 1 ப்ளஸ் இமேஜினரி பார்ட் iy த ஹோல் ஸ்கொயர் = 16. இப்போ இது மாடுலஸ் ஆஃப் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கிறதுனால இந்த ரூட் கேன்சல் ஆயிரும்.
அப்போ ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அப்போ இந்த மாடுலஸ் ஆஃப் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா? ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் அதேமாரி இங்கே ரியல் பார்ட் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஒய், அதனால் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. இப்போ இதை விரித்து எழுதுங்க. ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு பதிலாக 4 ஸ்கொயர் 16 மைனஸ் 2ab 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 4. அப்போ 2 இன்ட்டு 4 8, 8 இன்ட்டு எக்ஸ் 8x, அப்புறம் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், அப்புறம் மைனஸ். இப்போ இந்த மைனஸ் அப்படிங்கிறது இந்த ஹோல் டேர்முக்கும் காமன், சரியா? ஏன்னா இந்த மைனஸ் அப்படிங்கிறது இந்த மாடுலஸ் ஆஃப் ஸ்கொயருக்கு காமன். அப்போ இங்கே ஒரு ப்ராக்கெட் போட்டுருங்க, இல்லைன்னா ஆன்சர் தப்பாயிரும். அப்போது இந்த மைனஸ் வந்து இது ஃபுல்லாக காமன் ஃபேக்டர். அப்போ மைனஸ். இப்போது இதுக்கு வேணாலும் ப்ராக்கெட் போட்டுருங்க, இல்லை இதுக்கு போட்டாலே போதும். மைனஸ். இப்போது எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1 மைனஸ் 2ab மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1, அப்போ மைனஸ் 2x. அடுத்து இந்த ப்ளஸ் ஒய் ஸ்கொயருக்கு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. இப்போ பாருங்கள், இது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், இது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அடுத்து இது ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இது மைனஸ் ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்புறம் இங்கே ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன இருக்குது? 16 மைனஸ் 8x. இங்கே உள்ள ரிமைனிங் டேர்ம்ஸ் இந்த கான்ஸ்டன்ட்டும் இந்த எக்ஸ் டேர்மும், இந்த மைனஸையும் இந்த ப்ளஸ் 1ஐயும் சேர்த்திங்கன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1, அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2x ஈக்குவல் டு 16. இப்போ இந்த 16ம் அந்த 16ம் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆச்சுன்னா அது 0 ஆயிரும். ஆனால் இந்த 16 இங்கே கொண்டாந்தீங்கன்னா இது என்ன ஆயிரும்? மைனஸ் 16 ஆகி 0 ஆயிரும். அப்போ என்னாகும்? எக்ஸ் டேர்ம் அப்படின்னு பார்த்தா இது மைனஸ் 8x, இது ப்ளஸ் 2x, அப்போ மைனஸ் 6x. அப்புறம் இந்த 16 கேன்சல் ஆகி இங்கே 0 ஆகும். இந்த இடத்துல 0 அப்படின்னு கிடைச்சி. ஏன்னா எல்லாமே இதே மல்டிப்ளிகேஷனாக இருந்தால் 1 அப்படின்னு போடுவோம், இதெல்லாமே அடிஷன் சப்ட்ராக்ஷனில் இருக்கிறதுனால இது 0, இது கேன்சல் ஆகி 0ன்னு ஆயிடும். அப்போ மைனஸ் 6x, இது என்னது? மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ எல்லாம் மைனஸில் இருக்கிறதுனால மைனஸால் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 0வை மைனஸால் மல்டிப்ளை பண்ணாலும் அதே 0 தான். அப்போ இது ப்ளஸ் ஆகிடும். அப்போது 6x + 1 ஈக்குவல் டு 0. அப்போ இதுதான் அதனுடைய கார்ட்டீசியன் ஃபார்ம். அப்போ இதனுடைய கார்ட்டீசியன் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டால் 6x + 1 ஈக்குவல் டு 0. சரியா? அடுத்த கொஷின் பார்ப்போம். இப்போ இந்த கொஷினில் எக்ஸாம்பிள் 2.19 பார்ப்போம். இப்போ இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா, மாடுலஸ் ஆஃப் 3z - 5 + i ஈக்குவல் டு 4 என்ற சமன்பாடு வட்டத்தை குறிக்கிறது என காட்டுக. மேலும் இதன் மையம் மற்றும் ஆரம் காண்க. இதனுடைய மையம் மற்றும் ஆரம். முதல்ல எல்லா கொஷின்லையுமே நீங்கள் அதுக்கு என்ன ஃபார்முலா தேவைப்படுதோ அந்த ஃபார்முலா எழுதிடுங்க. அதுக்கு ஒரு மார்க் உண்டு. சம் தப்பாக போட்டாலுமே அந்த ஃபார்முலாக்குரிய மார்க் கிடச்சிரும். அதனால் அந்த ஃபார்முலா எழுதிடுங்க. வட்டத்தின் சமன்பாடு, காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் வட்டத்தின் சமன்பாடு என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. அப்போ கலப்பெண் வடிவில் வட்டத்தின் சமன்பாடு என்னது? மாடுலஸ் ஆஃப் z - z0 ஈக்குவல் டு r. இங்கு ஆர்ங்கிறது என்னது? ஆர்ங்கிறது ஆரம், z0 அப்படிங்கிறது வட்டத்தின் மையம். சரி, இப்போ இந்த கொடுத்த கொஷின் எடுத்துங்க. கொடுத்துருக்கு என்னது? மாடுலஸ் ஆஃப் 3z - 5 + i ஈக்குவல் டு 4. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மை நீங்கள் இந்த ஜெனரல் ஃபார்ம் டைப்புக்கு மாற்றணும். இப்போ இங்கே z மட்டும்தான் இருக்குது, ஆனால் இங்கே 3z இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? இந்த 3 அப்படிங்கிற கோஎஃபிஷியன்ட், இந்த கான்ஸ்டண்ட்டை காமன் ஃபேக்டரை வெளியில் எடுத்துடணும். அப்போ எடுக்கும்போது என்ன ஆகும்? தட் இஸ் 3 இன்ட்டு இதில் 3ங்கிற ஃபேக்டர் இருக்கிறதுனால அதை வெளியில் எடுத்துகிட்டா மீதம் z தான் இருக்கும். இப்போ இங்கே -5 இருக்குது.
5ங்கிறது 3உடைய மல்டிபிள் கிடையாது, 3உடைய மடங்கு கிடையாது. அதனால் 5லேருந்து 3ங்கிற நம்பர் வெளியில் எடுக்கணும்னா இந்த 5 என்ன செய்ய போகிறோம், 3ஆல் பெருக்கி 3ஆல் வகுக்க போகிறோம். அப்படி 3ஆல் பெருக்கி 3ஆல் வகுக்கும் பொழுது 5 × 3/3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த பெருக்கல்ல இருக்கிற 3 காமன் ஃபேக்டரை வெளியில் எடுத்துட்டோம்னா, ஏன்னா 5 × 3/3 இதோட வேல்யூ மாறாது, 3 கேன்சல் ஆகி அதே 5 தான் கிடைக்கும். இப்போ இந்த 3ங்கிற நம்பரை காமன் ஃபேக்டரை வெளியே எடுத்தால் மீதி என்ன இருக்கும், 5/3 இருக்கும். அப்போ -5/3. அப்புறம் ப்ளஸ் அதே மாதிரி இதில் எத்தனை ஐ, ஒரு ஐ இருக்குது. அப்போ 1ங்கிறத எப்படி எழுதலாம், 1 × 3/3 எழுதலாம். அதில் 3ங்கிற காமன் ஃபேக்டரை வெளியே எடுத்துட்டிங்கன்னா மீதம் 1/3. அப்போது i/3 = 4. இப்போ மாடுலஸுடைய ப்ராப்பர்ட்டி படி இப்போ இந்த 3 × இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. அப்போ பெருக்கல் இருக்கிறதுனால இதுக்கு தனி மாடுலஸ், அதுக்கு தனி மாடுலஸ் போடலாம். இந்த 3க்கு தனியாக மாடுலஸ் போட்டிங்கன்னா அதோட வேல்யூ 3. அப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 3 அந்த சைடு போச்சுன்னா டிவைட் ஆகும். அப்போ இதுக்கு மட்டும் மாடுலஸ் போட்டிங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z -5/3 + i/3 = 4/3. சரியா? சரி, இப்போ இந்த ஃபார்முக்கு கொண்டு வருவோம். இப்போ இதுலேருந்து z தனியாக z0 தனியாக பிரிப்போம். அப்படி பிரிக்கும் பொழுது ஃபார்முலாவில் நமக்கு என்ன வரணும், மைனஸ் வரணும். அப்போ இந்த மைனஸை காமன் ஃபேக்டராக எடுத்துடணும். அப்படி எடுக்கும்போது என்னாகும், இந்த ஸ்டெப் மாடுலஸாக z மைனஸ், இந்த மைனஸை காமனாக எடுத்துட்டிங்கன்னா இது ப்ளஸ் ஆயிரும். அப்போது 5/3. அப்புறம் இந்த ப்ளஸ்ஸை 2 மைனஸாக பிரிச்சிடலாம். ஒரு மைனஸ் காமனாக வெளியில் வந்துருச்சுன்னா ஒரு மைனஸ் உள்ளே இருக்கும். அப்போ i/3 = 4/3. இப்போ பார்த்தீங்கன்னா இது z மைனஸ் இது z0 = இது r. அப்போ இது வந்து ஒரு வட்டத்தை குறிக்கும். இது எதை குறிக்கும், ஏன்னா இந்த ஃபார்மில் இருக்கிறதுனால இது இச்சமன்பாடு வட்டத்தின் சமன்பாடு ஆகும். இங்கு வட்டத்துடைய மையமும் ஆரமும் எழுதிருங்க. அது கேட்டாங்கல்ல, மையம் மற்றும் ஆரம் காண்க. இங்கு மையம் z0 அப்படின்னு சொல்லுவோம் = இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதான் z0, z மைனஸ் z0. அப்போ z0உடைய வேல்யூ இந்த ப்ராக்கெட்டில் உள்ள வேல்யூ. அப்போ z0 அப்படிங்கிறது 5 - i/3 அல்லது 5/3 - i/3ன்னு எழுதிடலாம். ஏன்னா டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால அதை காமனாக எல்சிஎம் மாதிரி போட்டு 5 - i/3ன்னு எழுதியிருக்கேன். அடுத்து ஆரம், r = இது ஆரம் 4/3. அப்போ என்னாச்சு, இந்த கொடுத்த இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய, அதாவது இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதாவது இந்த z அப்படிங்கிற இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய லோக்கஸுடைய காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம். இப்போ நம்ம என்ன ஃபார்முக்கு மாற்றி, அந்த ஃபார்ம் வந்து வட்டத்தை குறிக்கும் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க. அதை ப்ரூஃப் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன கேட்டாங்க, அடிஷ்னலாக மையமும் ஆரமும் கேட்டாங்க. மையமும் ஆரமும் கண்டுபிடிச்சாச்சு. சரியா? சரி, அடுத்த கொஷின் பார்க்கலாம். இப்போ இந்த கொஷினில் எக்ஸாம்பிள் 2.20 பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிளில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, மாடுலஸ் ஆஃப் z ப்ளஸ் 2 - i இஸ் லெஸ் தென் 2 என்பது ஒரு வட்டத்தின் உள்பகுதியில் உள்ள புள்ளிகளை குறிக்கும் என காட்டுக. அப்புறம் அடிஷ்னலாக என்ன கேட்குறாங்க, வட்டத்தின் மையம் மற்றும் ஆரம் காண்க. இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மாடுலஸ் ஆஃப் z ப்ளஸ் 2 - i லெஸ் தென் 2. இப்போ இது வந்து ஒரு வட்டத்தின் உட்பகுதியில் உள்ள புள்ளிகளை குறிக்கும். அதாவது இந்த z அப்படிங்கிற இந்த புள்ளி இதுதான் இயங்கக்கூடிய புள்ளி. இந்த புள்ளிகள் எல்லாமே எதை குறிக்குன்னா, இந்த வட்டத்தின் உள்ளே உள்ள புள்ளிகளை குறிக்கும் அப்படின்னு நிறுவ சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இந்த லெஸ் தென் பதிலாக ஈக்குவல் அப்படின்னு வச்சு வட்டத்தின் சமன்பாடை என்ன செய்வோம், மாற்றி அதில் மையம் ஆரம் என்னன்னு பார்ப்போம். அப்போ அந்த வட்டத்தின் சமன்பாட்டில் இது லெஸ் தென் 2 இருந்தால் என்ன அர்த்தமாகும், இந்த z அப்படிங்கிற புள்ளி வட்டத்தின் உள்ளே அமையும் அப்படின்னு அர்த்தமாகும். அதுக்காக என்ன செய்ய போகிறோம், நாம் மாடுலஸ் ஆஃப் z ப்ளஸ் 2 - i = 2 இந்த சமன்பாடு எடுத்துக்குவோம். இந்த இன்இக்வாலிட்டிக்கு பதிலாக, சமனின்மைக்கு பதிலாக சமன்பாடு எடுத்துக்குவோம். இப்போ இது வட்டத்தின் சமன்பாடை குறிக்குமா அப்படின்னு பார்ப்போம். இப்போ இதை எதோட கம்பேர் பண்ணணும்,
மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z0 ஈக்குவல் டு r. இதோட கம்பேர் பண்ணுவோம். அப்போ இதோட கம்பேர் பண்ணால் இந்த ப்ளஸ்ஸை என்ன செய்யணும், இந்த ஃபார்முலாவில் மைனஸ் வர மாதிரி இதை பிரித்து எடுக்கணும். அப்போ தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் z. இந்த ப்ளஸ் என்ன செய்யலாம், ரெண்டு மைனஸ் எடுத்துடலாம். அதில் ஒரு மைனஸை காமன் ஃபேக்டரை வெளியே எடுத்துட்டிங்கன்னா மீதும் ஒரு மைனஸ் இருக்கும், இந்த 2. அப்புறம் இந்த மைனஸ் காமன் ஃபேக்டரை வெளியில் வந்துருச்சுன்னா இது ப்ளஸ் i ஈக்குவல் டு 2. இப்போ இந்த சமன்பாடு வடிவத்தோடு ஒத்து போகிறதுனால இது வந்து வட்டத்தை குறிக்கும். எப்படிப்பட்ட வட்டம் அப்படின்னா, இந்த -2 + i மையமாகவும் 2 ஆரமாகவும் உடைய ஒரு வட்டத்தை குறிக்கும். சரியா? அப்போது இது எது z0 ஈக்குவல் டு -2 + i மையமாகவும் r ஈக்குவல் டு 2 ஆரமாகவும் உடைய வட்டமாகும். சரியா? அப்போ இதோடைய ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படின்னு கேட்டால், z அப்படிங்கிற இந்த இயங்கக்கூடிய புள்ளிக்கும் z0 அப்படிங்கிற இந்த மையத்துக்கும் இடைப்பட்ட தொலைவானது ஒரு மாறாத அளவாக இருக்குது. அதாவது 2 அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால இது வந்து 2 ஆரமாகவும் இதை மையமாகவும் உடைய ஒரு வட்டமாகும். அதான் அந்த வடிவ கணித விளக்கம். இதனுடைய ஜியோமெட்ரிக்கல் மீன் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த z அப்படிங்கிற இந்த இயங்கக்கூடிய புள்ளியின் இயங்குவரை லோக்கஸ் ஆனது எப்படிப்பட்ட லோக்கஸ், இந்த 2 அப்படிங்கிற இந்த கான்ஸ்டண்ட்டை ஆரமாகவும் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை மையமாகவும் உடைய ஒரு வட்டமாகும். சரியா? அப்போ இவங்க கொடுத்த இந்த கண்டிஷன் இருக்குல்ல, அப்போ தேர்ஃபோர் மாடுலஸ் ஆஃப் z, இந்த ப்ளஸ் 2 மைனஸ் i எப்படி எழுதிக்கலாம், மைனஸ் ஆஃப் -2 + i லெஸ் தென் 2 எனில் z ஆனது r ஈக்குவல் டு 2 ஆரமாகவும் z0 ஈக்குவல் டு -2 + i மையமாகவும் உடைய வட்டத்தின் உள்ளே உள்ள புள்ளிகளை குறிக்கும். உள்ளே உள்ள புள்ளிகளை குறிக்கும். புரியுதா? அதாவது ஈக்குவல் டு 2 அப்படின்னா z ஆனது 2 ஆரமாகவும் -2 + i மையமாகவும் உடைய வட்டத்தின் பரிதியின் மீது அமையும் புள்ளிகளை குறிக்கும். அதுவே இந்த கண்டிஷன் வந்து லெஸ் தென் 2 எனில் இந்த z ஆனது 2 ஆரமாகவும் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை மையமாகவும் உடைய வட்டத்தின் உள்ளே உள்ள புள்ளிகளை குறிக்கும். ஏன்னா z அப்படிங்கிறதா என்னது, அந்த மூவிங் பாயிண்ட், நகரக்கூடிய புள்ளி. அப்போ இந்த நகரக்கூடிய புள்ளி எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஈக்குவல் டு 2 அப்படின்னா வட்டத்தின் மீது அமையும் இந்த புள்ளி zங்கிற புள்ளி. லெஸ் தென் 2னா வட்டத்தின் உள்ளே அமையும். இதுவே கிரேட்டர் தென் 2னா வட்டத்திற்கு வெளியில் அமையும். அப்போ இது லெஸ் தென் 2 அப்படிங்கிற இந்த ஃபார்மில் இருக்கிறதுனால z ஆனது இந்த வட்டத்தின் உள்ளே உள்ள புள்ளிகளை குறிக்கும். சரியா? சரி, அடுத்த கொஷின் பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் 2.19 பார்ப்போம். அதில் என்ன கேட்குறாங்கன்னா, ஆதியை மையமாகவும் 6 அலகு ஆரமும் உடைய வட்டத்தின் சமன்பாட்டினை ஒன்று கலப்பெண் வடிவில், ரெண்டாவது கார்ட்டீசியன் வடிவில் காண்க. இதுதான் கொஸ்டின். இப்போ இதை ஃபஸ்ட்டு கலப்பெண் வடிவில் கண்டுபிடிப்போம், அப்புறம் கார்ட்டீசியன் வடிவில் பார்ப்போம். இப்போது வட்டத்தின் மையம் வந்து ஆதின்னு சொல்லியிருக்காங்க, ஆரம் வந்து r அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது வட்டத்தின் மையம்
வட்டத்தின் மையம் அதை Z0 வச்சுக்குவோம். Z0 என்னது 0,0. ஆரம் R equal to R. ஆரம் equal to R. ஆரம் equal to R. Therefore அந்த வடிவ கணித விளக்கப்படி geometrical mean வடிவ கணித விளக்கப்படி கலப்பெண் வடிவில் வட்டத்தின் சமன்பாடு என்ன மாடுலஸ் ஆஃப் Z மைனஸ் Z0 ஈக்குவல் டு R. இப்போ Z0 அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கோம், மையம் ஆதின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆதி அப்படின்னா என்ன அர்த்தம், 0,0, அதாவது இது மெய்ப்பகுதியும் 0, கற்பனை பகுதியும் 0. அப்போ இதனுடைய காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா 0 + I0. அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் Z மைனஸ் 0 + I0 தட் இஸ் ஈக்குவல் டு R. இப்போ இந்த இடத்துல 0 + I0 இருந்தாலும் ஒன்று தான், இல்லாட்டி ஒன்று தான். அதனால் மாடுலஸ் ஆஃப் Z ஈக்குவல் டு R. இப்போ இதுதான் அந்த வட்டத்தினுடைய சமன்பாடு. எந்த ஃபார்மில், காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில். அப்போ ஃபஸ்ட் கொஷின் இதுதான். கலப்பெண் வடிவில் அந்த வட்டத்தை ஆதியை மையமாகவும் 6 அலகு ஆரமுடைய வட்டத்தின் சமன்பாடு மாடுலஸ் ஆஃப் Z ஈக்குவல் டு R. இது வந்து என்ன சமன்பாடு, கலப்பெண் வடிவம், காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம். அடுத்து என்ன செய்யணும், கார்ட்டீசியன் ஃபார்ம், கார்ட்டீசியன் வடிவம். இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் எடுத்துகிட்டு அதுலேருந்து தான் எப்போதும் நம்ம கார்ட்டீசியன் ஃபார்ம் கொண்டு வருவோம். அப்போ என்ன செய்ய போகிறோம், அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் எடுத்துங்க, மாடுலஸ் ஆஃப் Z ஈக்குவல் டு R. இந்த இடத்துல எப்போதும் கார்ட்டீசியன் ஃபார்ம் எப்படி கொண்டு வருவோம், Z-க்கு பதிலாக x + Iy அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போது Z-க்கு பதிலாக x + Iy அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இது எப்படி மாறும், மாடுலஸ் ஆஃப் x + Iy ஈக்குவல் டு R. இப்போ இந்த மாடுலஸ் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இந்த ஸ்கொயரை அதாவது ரூட் ஆஃப் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் ரியல் பார்ட் ஸ்கொயர். இப்போ இந்த ரூட் ஃபார்மை கேன்சல் பண்ணுறதுக்காக என்ன செய்யலாம், ரெண்டு சைடும் ஸ்கொயர் எடுத்துடலாம். அப்போ எப்படி எழுதிக்கலாம், மாடுலஸ் ஆஃப் x + Iy த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இங்கே ஸ்கொயர் எடுத்தால் இது R ஸ்கொயர். இப்போ இதோடைய வேல்யூ என்ன ஆகும், ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அப்போ ரியல் பார்ட் x அதனால் x ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் y அதனால் y ஸ்கொயர் ஈக்குவல் டு R ஸ்கொயர். அப்போ இதுதான் வட்டத்தின் சமன்பாடு. இந்த இடத்துல R அப்படிங்கிறது என்னது, வட்டத்தின் ஆரம், மையம் வந்து ஆதி. அப்போது இதனுடைய ஆரம் வந்து R, மையம் வந்து 0,0. அப்போ இதுதான் அதனுடைய கார்ட்டீசியன் வடிவம். அப்போ ஆதி மையமாகவும் 6 அலகு ஆரமுடைய வட்டத்தின் சமன்பாடு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் என்ன இருக்கும் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் Z ஈக்குவல் டு R. கார்ட்டீசியன் ஃபார்மில் x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு R ஸ்கொயர். இதை என்ன ஃபார்ம், கார்ட்டீசியன் ஃபார்ம். சரியா, இது கார்ட்டீசியன் ஃபார்ம், அது காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம். சரி, அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.